நானும் சுவையான சமையலுங்கிற என்னோடய சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப ஸ்பெஷல். என்னென்னா நம்ம ஆயிலே இல்லாமல் செய்ய போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து 2 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம தோட்டத்துக்கு போய் மாங்காயெல்லாம் பறிச்சுக்கலாம். நல்ல பெரிய மாங்காயாக உருளை மாங்காயாக பறிச்சுக்கலாம். நல்ல சதையான மாங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு. நம்ம மாங்காயெல்லாம் பறிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நாளைக்கு கெட்டு போகாமல் இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மாங்காயெல்லாம் பறிச்சாச்சு. நல்ல பெரிய மாங்காயை நான் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து நல்ல முத்தின மாங்காயை எடுத்திருக்கோம். இப்போ இதில் நம்ம ஊறுகாய் நல்ல சதையான மாங்காய் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாங்காய் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மி. அதனால் நான் கொஞ்சம் புளிப்பான மாங்காய், இன்னொரு வெரைட்டி இந்த மாங்காய், அதனால் இந்த மாங்காவும் நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப புளிக்கும் ஊறுகாய். இது மட்டும் தனியாக செஞ்சோம்னா ரொம்ப புளிப்பாக டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால் இந்த 2 மாங்காயும் கலந்து இப்போ எப்படி ஊறுகாய் செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சிடலாம். இந்த மாங்காயை நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி நம்ம எப்படி ஊறுகாய் செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இந்த 2 மாங்காயும் போட்டு செய்யும்போது இதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு புளிப்பு மாங்காயாக கிடச்சதுன்னா நீங்கள் புளிப்பு மாங்காயிலையே போட்டுருங்க. எனக்கு வந்து இது ஒன்று புளிப்பு கம்மி, ஒன்று புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நான் இந்த மாங்காய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம கழுவி வச்ச மாங்காயெல்லாம் சின்ன சின்ன பீசஸாக வெட்டி நல்லா பரத்தி காய போட்டுடலாம். அது ஒவ்வொரு பீஸும் நல்லா வெயில் படுற அளவுக்கு காய போட்டோம்னா மாங்காய் மேலே உள்ள ஈரம் மட்டும் போனால் போதும். அது ஒரு மணி நேரம் காஞ்சால் போதும். அதை வந்து நம்ம திரும்ப எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். போட்டு அதில் வந்து நம்ம இப்போ உப்பு போட போகிறோம். இந்த மாங்காய் பீசஸ் வந்து நல்லா காயணும், ஈரம் இல்லாமல் இருக்கணும் முக்கியமாக. அப்போ தான் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியும். இப்போ மாங்காய் துண்டெல்லாம் நம்ம காஞ்சதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம் ஒரு பாத்திரத்தில். இதில் வந்து நான் 5 கிண்ணம் மாங்காய் போட்டிருக்கேன். நம்ம எந்த கப்பால் அளக்கிறோமோ அதில் 3/4 கப்பு அளவுக்கு உப்பு வேணும். நான் வந்து 5க்கு 1 தான் கணக்கு. 5 கப்பு மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ 3/4 கப்பு உப்பு. இதை வந்து நீங்கள் லேயராகவும் போட்டுக்கலாம். மாங்காய் அதுக்கு மேலே உப்பு, அதுக்கு மேலே மாங்காய் துண்டுகள், மறுபடியும் உப்பு, இப்படி போட்டுக்கலாம். நான் வந்து மாங்காய் துண்டுகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அது மேலே உப்பை போட்டு குலுக்கி விட்டுட்டு மறுபடியும் மேலால் கொஞ்சம் உப்பை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறணும். ஊறினா தான் உங்களுக்கு மாங்காய்கள் வந்து நல்லா உப்பு ஊறி உப்புலேருந்து தண்ணி விடும். அதோடு தான் நல்லா மாங்காய் ஊற ஆரம்பிக்கும். அதனால் நம்ம நல்லா இப்போ ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மூடியை வச்சு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு 24 hours, அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா அந்த உப்பெல்லாம் அப்படி கரைஞ்சி நல்லா இதாகிடும், ஊறிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாங்காவோட அளவெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியெல்லாம் உப்பெல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிருக்குது. இப்போ அடியில் போயிருக்கோம். இப்போ அதை நம்ம குலுக்கி விடலாம். அடியில் உள்ள மாங்காய்லாம் ஊறி இருக்கும். இப்போ மேலே உள்ளது அப்படி குலுக்கி அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 3 நாளைக்கு நம்ம இடையில அந்த மாதிரி குலுக்கி விட்டு அப்படியே மாங்காய் வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிடும். அப்போ தான் ஊறி நல்லா உப்பெல்லாம் ஏறி நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு இடையில வெயிலெல்லாம் இப்போ வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 3 நாளைக்கு அப்புறம் நம்ம வெயிலில் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம மறுபடியும் அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நாளைக்கு இன்னொரு 2 நாள் கழித்து நம்ம அப்படியே குலுக்கி வச்சிடலாம். இப்போ 2 நாள் ஆச்சு. இப்போ மறுபடியும் இந்த மாங்காய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா ஊறிட்டு இருக்குது. இப்போ நான் குலுக்கிறேன் பாருங்கள். கரண்டியை போட்டு நம்ம பிரட்டுறத விட இப்படி குலுக்கி விடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சத்தெல்லாம் அப்படி கேட்குது பாருங்கள். அப்புறம் நம்ம இப்போ மொத்தமாக 3 நாள் ஆச்சு நம்ம ஊற வச்சு. இப்போ நம்ம மாங்காய் துண்டுகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு நம்ம அதை நல்லா வெயிலில் காலையிலேருந்து நல்லா சாயங்காலம் வரல நல்லா வெயிலில் உணர்த்திடலாம். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா ரெடியாகும். அதனால் இப்போ வெயிலில் நம்ம காய வச்சிடலாம். ஒரு தட்டிலையோ ஒரு துணியிலையோ போட்டு நீங்கள் நல்லா பரத்தி நல்லா காய வச்சுடுங்க. நான் அது கூடயே கடுகும் வெந்தயமும் சேர்த்து காய வச்சுருக்கேன். நமக்கு இதுக்கு போடுறதுக்கு வந்து நம்ம வறுத்தெல்லாம் அரைக்க போகிறதில்ல. நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறோம். அதனால் நல்லா முறுமுறுன்னு வர வரலையும் காய வைக்கலாம். இப்போ இந்த மாங்காயோட தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ மாங்காய் ஊற வச்ச தண்ணி, உப்பு தண்ணி, அந்த மாங்காயும் உப்பும் சேர்ந்த தண்ணி இருக்குது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியிலையே நம்ம கட்டி பெருங்காயத்தை போட்டுடலாம். ஓரளவுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய துண்டு அளவுக்கு போடுங்க. பெருங்காயம் எவ்வளோ போடுறோமோ அவ்வளோக்கு நல்லாயிருக்கும் வாசனை. அதனால் அதை போச்சு நம்ம கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சாயங்காலம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து இந்த காய வச்ச மாங்காய் துண்டெல்லாம் எடுத்துடுறேன். எடுத்து அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நம்ம பாருங்கள், இந்த காய வச்ச தட்டில் அது ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட ஒட்டலை.
இப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது, ஈரப்பசையே இல்லாமல். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு, நம்ம பெருங்காயம் போட்டு கொதிக்க வச்ச மாங்காய் தண்ணியும் நம்ம இதில் எடுத்து ஊற்றிடலாம். இது கூடவே நம்ம கடுகும் வெந்தயமும் காய வச்சு வச்சுருந்தோம். அந்த கடுகும் வெந்தயமுமே நம்ம வந்து வறுத்தெல்லாம் அரைக்க போகிறதில்ல, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் போட போகிறோம். அதோட ரேஷியோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்த 1 கப்பு அளவுக்கு வந்து 1 ஸ்பூன் கடுகு வெந்தய பவுடர் போட்டால் போதும். இப்போ நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகும் வெந்தயத்தையும் நான் பவுடராக்கிட்டேன். இப்போ அதையும் நம்ம இதில் போட போகிறோம். இப்போ இந்த தண்ணியை எடுத்து கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து முதல்ல இதில் ஊற்றிடலாம். இது கூடவே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சி வச்ச பொடியையும் போடுவோம். 1 டீஸ்பூன் அளவு தான். இப்போ வந்து நான் 5 கப்பு மாங்காய் போட்டோம் இல்லையா, அதுக்கு வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த வெந்தயம் கடுகு பவுடரை போடலாம். போட்டுட்டு மிளகாத்தூளும் அதே கணக்கு தான் உங்களுக்கு. அதுவும் 5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் சரியாக இருக்கும். இல்லை உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலோ குறைச்சலாவோ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாங்காயோட அளவுக்கு நான் 5 ஸ்பூன் தான் போடுறேன். அது வந்து அளவு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 4 ஸ்பூனு 5 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். அதை இப்போ நல்லா கிளறிட்டோம்னா அடியில் இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியும் இருக்கும் அதில். இப்போ நல்லா நம்ம அப்படியே குலுக்கி விட்டுடலாம். நம்ம கரண்டியை போட்டு கலக்கிறத விட எப்போதுமே இந்த குலுக்கி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த பாத்திரம் வந்து கொஞ்சம் தெரியட்டுமே தான் இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சுருக்கேன். நான் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பீங்கான் பாத்திரத்தில் எடுத்து, பீங்கான் ஜாடி இருக்குது, நான் அதில் எடுத்து வச்சுடுவேன். இதை கொஞ்சமாக வேணுங்கிற அளவுக்கு கண்ணாடி பாத்திரத்தை எடுத்துக்குவேன். இப்போ நம்ம இது இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தாளித்து தான் சாப்பிடுவீங்கன்னா இதில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். வெறும் எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெயே இல்லாமல் நமக்கு ஊறுகாய் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு ஊறுகாய். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. தேங்க்ஸ்.